Hi trading fam, welcome to Vartagam Pesa channel. நான் உங்க கஜப்ரியா. Thank you so much for 3.91k subscribers for the trust and support. Last week நம்ம Bank Niftyல CPR based entry opportunities எங்கெல்லாம் கிடைச்சது அப்படின்றத வந்து ரியல் ட்ரேட்ஸ் வீடியோஸ்ல நம்ம எபிசோட் 5 and 6ல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய இன்சைட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அண்ட் இந்த மந்த்துக்கான ஓவரால் ட்ரெண்ட் என்னன்றதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது யாராவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம லாஸ்ட் 2 எபிசோட்ஸ் வந்து பார்த்துட்டு இது வந்து பாருங்க. அண்ட் இந்த வீடியோல இந்த வாரத்துக்கு இண்டைசஸ், அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, வாட் ஆர் ஆல் த ஹர்டில்ஸ் அண்ட் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் திஸ் வீக் அப்படின்றது வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட சார்ட் ஆஸ் யூஸ்வல் லெஃப்ட் சைடு வந்து 5 minutes எடுத்திருக்கேன் அண்ட் ரைட் சைடு வந்து 1 hour சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வாரத்துக்கான சிபிஆர் பார்த்தோம்னா இந்த ஜோனில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரத்துக்கான சிபிஆர் கொஞ்சம் ஒயிட் சிபிஆராக இருக்கு அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் R1 டு ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் S1 டு ப்ரீவியஸ் வீக் லோ, இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. யூஸ்வலாக ஒயிட் சிபிஆர் இருக்கிறச்சு, அது மாதிரி இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொஞ்சம் R1 to previous week high and S1 to previous week low அதிகமாக இருக்கும் போது மோஸ்ட்லி we will expect the sideways market as per the CPR norms இல்லையா. ஸோ அதனால வந்து மோஸ்ட்டாக சைட்வேஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை ஃபார் திஸ் பர்டிகுலர் வீக். செகண்ட்லி, இந்த வாரம் சிபிஆர் வீக்லி சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு கேண்டில்ஸ். ஸோ வீக்லி சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகி இந்த கம்ப்ளீட் டேவுமே வீக்லி சிபிஆருக்கு கீழே சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ நமக்கே ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு தெரியும். ஸோ சிபிஆரோட பேசிக் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆனால் புல்லிஷ் அண்ட் கீழே ஓப்பன் ஆனால் பேரிஷ். அண்ட் இந்த வாரம் கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றது கிளியராக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஹர்டில் என்ன? ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் ஹர்டில் வந்து S1 ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை. அப் சைடில் இது, டவுன் சைடில் இதை தாண்டி வரும்போது ஒரு அக்ரெஷன் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஹர்டில்ஸ் வந்து நான் 2 ஜோன் போட்டிருக்கேன். அந்த ஜோன் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெய்லி சார்ட், ஆஸ் பர் டெய்லி சார்ட். டெய்லி சார்ட் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது தான். மந்த்லி சிபிஆர் இங்கே இருக்கு. ஸோ August 1 ஓப்பன் ஆகிடுச்சு, எனக்கு மந்த்லி சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மந்த்லி சிபிஆர் கீழே ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கும் போது த ஓவரால் ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி bearish. ஸோ இப்போ இந்த ஜோன்ஸ் எப்படி நம்ம மார்க் பண்ணோம், லெட் மீ ஸ்விட்ச் ஆஃப் திஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஜோன்ஸ் எதனால் எப்படி மார்க் பண்ணோம்னா, ப்ரீவியஸ்லி இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்துட்டு then it started acting as a support from here multiple times. It is the most important reactive zone in sonna. Multiple times it was acted as a resistance and support, which means resistance turned into support. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னா இப்போயும் அது நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலாம் அப்படின்றது தான். அண்ட் இந்த ஜோன் ஏன் மேலே இருக்க ஜோன் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா இது இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ப்ரீவியஸ்லி இப்போயும் இது ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஏன்னா August 1 மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, இந்த இம்பார்ட்டண்ட் லெவலை பிரேக் பண்ணிவிட்டு அந்த ரிஜெக்ஷன் வந்து எக்ஸாக்டாக அந்த ஜோனில் இருக்குது. ஸோ ஃப்ரம் ஹியர் வி கேன் கெட் டு நோ இந்த இடம் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது, இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஏன் இந்த 2 ஜோனும் இம்பார்ட்டண்ட்டாக நான் ட்ரா பண்ணேன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரெண்ட் இன்சைட் திஸ் லெவல் இஸ் பிட் க்ரூஷியல். ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், ரெண்டுமே ஸ்ட்ராங் லெவல்ஸ். இன்சைட் திஸ் லெவல் த மார்க்கெட் கேன் ஸ்விங் அண்ட் டான்ஸ், அதுதான் விஷயம். ஸோ அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிறச்சு எனக்கு ட்ரெண்ட் வந்து கிளியராக என்னால் வந்து சொல்ல முடியாது. ஈவன் தோ லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் வந்து எனக்கு பிலோ சிபிஆர் வருது அப்படின்னாலுமே அந்த அக்ரெஷன் வந்து இருக்காது. ஐதர் இந்த லெவலில் கீழே உடைக்குது அப்படின்னா ஒரு அக்ரெஷன் இருக்கும், ஆர்எல்ஸ் இந்த லெவலில் மேலே பிரேக் பண்ணி வருது அப்படின்னா ஒரு அக்ரெஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இன்சைட் திஸ் லெவல் த மார்க்கெட் கேன் பி க்ரூஷியல். இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஜோன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறவங்களுக்கு இது வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் ஹர்டில்ஸாக வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட்லி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மந்த்லி சிபிஆருக்கு கீழே தான் இருக்குது, வீக்லி சிபிஆர் கீழே தான் இருக்குது, அண்ட் இன்னைக்கு டெய்லி சிபிஆருக்கு கீழே தான் வந்து சஸ்டெயின் ஆயிருந்துச்சு. ஸோ இதில் ஓவரால் ட்ரெண்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் பர் சிபிஆர் இட் இஸ் கிளியர்லி பேரிஷ். ஸோ இதில் வந்து இந்த லெவல் சப்போர்ட் இம்பார்ட்டண்ட்டாக நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா தென் நம்மளோட ட்ரேடிங் ஜோன் என்னவா இருக்கும், இதுல இருந்து வீக்லி சிபிஆர் வரைக்கும் நம்மளோட ட்ரேடிங் ஏரியா.
அதுக்கு தாண்டி வருது அப்படின்னா தான் வந்து ஒரு புல் ட்ரெண்ட். இஃப் இன் கேஸ் இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னால் எனக்கு வந்து இந்த ஜோன் வந்து எனக்கு ஒரு ட்ரேடிங் ஜோனாக இருக்கும். இதை தாண்டி வரும்போது தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, புல் சைட் மேபி ரெக்கவரி நடக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா R1 ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் குட்டி குட்டி ட்ரேடிங் ஏரியாஸ் நமக்கு இருக்கும். சின்ஸ் த ஓவரால் ட்ரெண்ட் பேரிஜாக இருக்கிறதுனால எனக்கு இந்த லெவல் கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா கான்ஃபிடென்ட்லி you can be on the bear side till S1 and next levels based on CPR strategy படி நம்ம ட்ரேட்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்லி இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட். கரண்ட்லி இட் இஸ் இன் பேரிஷ் மோட் ஸ்டில். இது வந்து அக்ரெசிவாக இருக்குமா இல்லை அகேன் இங்கே வந்து ரெக்கவர் ஆகுமா? ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் த லெவல்ஸ். இந்த லெவல் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட ட்ரேட் டெசிஷன்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நிஃப்டியில் எப்படி இருக்கு? ஸோ நிஃப்டிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வீக்லி சிபிஆருக்கு மேலே இன்னும் வரல. ஏன்னா இது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வீக்லி சிபிஆர் கீழே தான் இருந்தது. ஸ்டில் இட் இஸ் இன்சைட் வீக்லி சிபிஆர், இட் இஸ் நாட் அபவ் வீக்லி சிபிஆர். ஸோ இன்சைட் சிபிஆர் அப்படின்னாலே நம்ம சைட் வைஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ சிபிஆருக்கு மேலே வந்தால் த ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ், கீழே வந்தால் த ட்ரெண்ட் இஸ் பேரிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வீக்லி சிபிஆருக்கு மேலே இன்னும் வரலை. ஸ்டில் இட் இஸ் இன்சைட் வீக்லி சிபிஆர். ஸோ இதில் என்ன ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? வி கேன் நாட் ப்ரிடிக்ட் த ட்ரெண்ட் ஆஸ் ஆஃப் நவ். இட் மே பி sideways to bullish or sideways to bearish. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் சிபிஆர். ஸோ இதை தாண்டி மார்க்கெட் மேலே வருதா இல்லை சிபிஆர் கீழே இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி சிபிஆர் கீழே வருதா அப்படின்றது பார்க்கணும். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஹவு ஐ ட்ரான் அப்படின்னா பேஸ்ட் ஆன் டெய்லி சார்ட். ஸோ இது எப்படி வரேன்னா திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் லெவல் இன் நிஃப்டி. ஏன்னா இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். ரொம்ப நாளாகவே இது சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெவல். மே மந்த்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஜோன்லேயும் இருக்குது. அப்போ இங்கேருந்து மேபி இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரம் ஹியர் இட் மே ரிவர்ஸ். இல்லை இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா வாட் கேன் ஹேப்பன் நெக்ஸ்ட்னு நமக்கு தெரியும். இப்போ நான் சிபிஆர் ஆன் பண்ணுறேன் அண்ட் இது வந்து டெய்லி சார்ட்ன்றதுனால மந்த்லி சிபிஆர் அண்ட் ஸ்டில் மந்த்லி சிபிஆருக்கு கீழே தான் இருக்கு. ஸோ மந்த்லி சிபிஆர் கீழே இருக்கிறதுனால என்ன ட்ரெண்ட் அப்படின்றது உங்களுக்கே கிளியராக தெரியும். ஸோ மந்த்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு அண்ட் இந்த சப்போர்ட் லெவல் இருக்கு. நான் வாட் ஐ கேன் சே அப்படின்னா இந்த இடத்துல லெட் மீ ட்ரா ஜோன் மந்த்லி சிபிஆர் ப்ளஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி அன் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, ஸோ இந்த ஜோன் ஏன் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சிபிஆர் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணும். இந்த சிபிஆர் அண்ட் திஸ் இம்பார்ட்டன்ட் லெவல் வில் ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்சைட் திஸ் லெவல் we cannot decide the clear direction. அக்ரெஷனை எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 1 ஹவரில் நமக்கு வந்து நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி ஒயிட் சிபிஆர் தான். ஸோ அந்த ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட் வரணும்னா உங்களுக்கு R1 ப்ரீவியஸ் வீக் ஹை இல்லைனா S1 ப்ரீவியஸ் வீக் லோவை தாண்டி மார்க்கெட் வரணும். ஸோ அதனால அது தாண்டி வர்றது அப்படின்றது கொஞ்சம் டஃப்பு, ஏன்னா ஒயிட் சிபிஆராக இருக்கிறதுனால. மீன்வைல் நான் ஜோன்ஸும் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நிஃப்டியில் இது வந்து அப்பர் ஜோன், இது வந்து இம்பார்ட்டன்ட் ஜோன் அண்ட் கீழே இருக்கிறது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன் அண்ட் இது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இன்சைட் திஸ் லெவல் என்ன ட்ரெண்ட் நடந்தாலும் தட் இஸ் கோயிங் டு பி த டெம்பரவரி ட்ரெண்ட், நாட் அன் அக்ரெசிவ் ட்ரெண்ட். இப்போ அதுக்கேற்ற மாதிரி வி ஹாவ் டு டூ த ஸ்கேல்பிங் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங். அதுக்கேற்ற மாதிரி நடுவில் இருக்க ஹர்டில்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். யூஸ்வலாக இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட், ஏன்னா அடுத்தடுத்து ஹர்டில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ சிபிஆர் விட்டு வெளியே வந்தால் இமீடியட்லி தேர் இஸ் R1 பிரேக் பண்ணால் இமீடியட்லி தேர் இஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் ஹையை க்ராஸ் பண்ணால் இமீடியட்லி தேர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நமக்கு கிடைக்கிற அந்த ட்ரேடிங் ஏரியா இஸ் கோயிங் டு பி வெரி லெஸ். அந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு நிறைய கிடைக்கும். பிகாஸ் ஓவரால் ட்ரெண்ட் வந்து இட்ஸ் நாட் அக்ரெசிவ் அப்படின்றதுனால தான். ஸோ இந்த வாரம் இந்த இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒன்றும் தெரியும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக எது ஹர்டில் ஆஸ் பர் 1 ஹவர் சார்ட் வீக்லி சிபிஆர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். அதை தாண்டினா R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக் லோ. அதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான இம்பார்ட்டன்ட் ஹர்டில்ஸ் அண்ட் லெவல்ஸ்.
ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தோம்னு வைங்களேன், நிஃப்டியா இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், இட் இஸ் பிலோ மந்த்லி சிபிஆர் அண்ட் ஸ்டில் இட் இஸ் பிலோ வீக்லி சிபிஆர். 2 டைம் ஃப்ரேம்லேயுமே இட் இஸ் பிலோ சிபிஆர் ஒன்லி. ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா இந்த சிபிஆருக்கு மேலே வந்தாதான் ஏதாவது சம் ரெக்கவரி வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட். அண்ட் ஒரு சில பேர் என்ன டவுட் கேட்டிருந்தீங்கன்னா, வீக்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு ஆனால் டெய்லி சிபிஆருக்கு மேலே இருக்கு, அப்போ எப்படி ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா, ட்ரெண்ட் வில் பி ஸ்லகிஷ். அதாவது டெய்லி சிபிஆருக்கு மேலே இருக்கு அப்படின்னா டெய்லி சிபிஆருக்கு மேலே இருக்கிறது தான் இன்னைக்கான ட்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஆனால் மேலே இருக்குது அப்படின்றதுனால இன்னைக்கு கிளியர்லி புல்லிஷாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் பேரிஷு. இன்னைக்கு மட்டும் எனக்கு டெய்லி சிபிஆருக்கு மேலே கேண்டில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னாலுமே பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. இட் வில் பி இன்சைட் சிபிஆர் டு R1 ஆர் ப்ரீவியஸ் டே ஹை அந்த லெவல்லே தான் இருக்குமே தவிர அக்ரெசிவ் ட்ரெண்ட் இருக்காது. தட் ட்ரெண்ட் வில் பி ஸ்லக்கிஷ் ட்ரெண்ட். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து 1 ஹவரில் வீக்லி சிபிஆருக்கு மேலே இருக்குது அண்ட் 5 மினிட்ஸில் டெய்லி சிபிஆர் கீழே இருக்குது ஆர் வைஸ் வர்ஸா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ என்ன ட்ரெண்டாக இருந்தாலும் ஐதர் 5 மினிட்ஸில் இட் இஸ் புல்லிஷ் ட்ரெண்ட் ஆர் பேரிஷ் ட்ரெண்ட், அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்லக்கிஷாக இருக்கும். அண்ட் தட் பர்டிகுலர் ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி டெம்பரவரி ட்ரெண்ட், நாட் த அக்ரெசிவ் ட்ரெண்ட் அப்படின்றத கிளியராக வந்து புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் த திங். ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. அண்ட் ஒரு சில டவுட்ஸ் நான் பார்த்தேன் கமெண்ட் செக்ஷனில். லைக் இப்போ பிரேக் அவுட் கேண்டில் வந்து ஒரு பெரிய கேண்டலாக இருக்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஹியர், இப்போ இந்த கேண்டலில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டலில் நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஆப்ஷன்ஸ் சார்ட் பேஸ் பண்ணி தான் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்போவுமே போட போகிறேன். ஸோ அது வந்து எப்படி போடணும்னு தெரியல அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் போங்க. பிளேலிஸ்டில் வந்து ஷேர் மார்க்கெட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த ஷேர் மார்க்கெட் ஃபார் பிகினர்ஸில் வந்து ஹவு டு பிளே ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இஃப் இன்கேஸ் அது பார்க்கலன்னா அது பாருங்கள். அதில் தெளிவாக ஸ்பாட்டை பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ்லையோ இல்லை ஃபியூச்சர்ஸ்லையோ எப்படி வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போடணும்னு நான் சொல்லியிருப்பேன். எப்போவுமே என்ட்ரிஸ் வந்து ஸ்பாட் சார்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். அண்ட் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்வேஸ் டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேட் பண்ணுறச்சு ஃபியூச்சர்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் சார்ட் பார்த்து தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸ் போடுறப்போ இப்போ நான் இந்த கேண்டிலில் நான் என்ட்ரி எடுக்கிறேன், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறேன், அந்த ஸ்டாப் லாஸ் வந்து என்னோட ஆப்ஷன்ஸ் சார்ட்லையோ ஃபியூச்சர்ஸ் சார்ட்லையோ பிகர் ஸ்டாப் லாஸாக இருக்குன்னா ஐதர் ஐ ஹேவ் டு டேக் திஸ் என்ட்ரி ஆர் அவாய்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் தான் நம்ம எப்போவுமே போடுவோம். ஸோ அப்படி போடும்போது டிஃபைன்டாக பாயிண்ட் பேஸ்டாக நம்ம போட போகிறதில்ல. இதில் இவ்வளோ பாயிண்ட் தான் போடணும், அதில் அவ்வளோ பாயிண்ட் தான் போடணும் இல்லை. எப்போவுமே டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் தான் சிபிஆர் பேஸ் ட்ரேட் பண்ணுவோம் நம்ம போடுவோம். அப்படி டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் போடும்போது அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இல்லை, ஸோ ரிஸ்க் அதிகமாக இருக்குது, ரிவார்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அதையும் தாண்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கோ வித் மினிமல் குவான்டிட்டி, நிறைய போடாமல் ஜஸ்ட் ட்ரேட் வித் மினிமல் குவான்டிட்டி, அதுவும் குயிக்காக ஸ்கேல்ப் பண்ணிட்டு வெளியே வர பாருங்க. ஸோ ரொம்ப நேரம் ட்ரேடில் வெயிட் பண்ணாமல் இது 2 ஆப்ஷன் தான் வி கேன் சஜஸ்ட். ஏன்னா இதில் வந்து நான் 50% போட்டுக்கலாமா, இல்லை இதில் வந்து நான் ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாமா 30 பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாமான்னு டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ பாயிண்ட் பேஸ்டாக நம்ம என்றைக்குமே வந்து என்ட்ரி எக்ஸிட் சொல்லி கொடுத்ததில்ல. ஒன்லி சிபிஆர் பேஸ்ட் டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்னிக்கலாக தான் நம்ம போடுவோம் பிகாஸ் வி ஷுட் கிவ் தட் ஸ்பேஸ் ஃபார் த மார்க்கெட் ஆல்வேஸ். அதனால் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்க. அப்படி இல்லையா இதே வந்து நான் ஷார்ட் பண்ணுறேன்னா ஆப்ஷன் சார்ட்டில் அந்த பர்டிகுலர் கேண்டிலுக்கு கீழே தான் போட்டு ஆகணும். அது அஃபோர்டபுளாக இல்லைன்ற பட்சத்தில் ஐதர் அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் வந்து ஒரு 10 லாட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல 1 லாட் ஆர் 2 லாட் வச்சு அந்த ட்ரேட் பண்ணுங்கள். டூ இட் அஸ் அ ஸ்கேல்பிங் அண்ட் எக்ஸிட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்த உடனே. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். So this is all about today's video. இந்த வாரம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஓவரால் அனாலிசிஸ் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டி அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆஸ் யூஷுவல் டு போஸ்ட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னும் நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக கமெண்ட்டில் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்விங் ட்ரேடிங் வீடியோ, வர்ஜிங் சிபிஆர், இது எல்லாமே வந்து ஐ வில் கம் அப் இந்த வீடியோ லைக் இன் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக அது நம்ம போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் மீட் யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பாய், டேக் கேர், ஹாப்பி ட்ரேடிங்.